வணக்கம். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய KP கம்தன் எண்ணம் நான் வேட்பாளராக இங்கே நிற்கிறேன். இதுக்கு முன்னே பெருங்குடி பேரூராட்சியில் 15 ஆண்டுகளாக நான் பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் 2011லேருந்து 2016 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துக்கிறேன். அதிமுகவில் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர், பகுதி கழக செயலாளர், மாவட்ட கழக செயலாளர், பல்வேறு பதவிகளை வகித்துக்கிறேன். இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தொகுதி. இந்த தொகுதியில் எனக்கு எல்லா பகுதியும் நல்ல அறிமுகமானது. அதனால் இங்கே வேட்பாளர்கள் நல்ல மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதும் அவர்கள் எதுவும் செய்யவில்லை. இந்த மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை எங்கே பார்த்தாலும் இருக்குது. இந்த மக்களுக்கு குடிநீர் எதுவும் தீர்க்கவில்லை. பாதாள சாக்கடை இது 2008 ஆரம்பிச்சது. இது 2008 ஆரம்பிச்சது. அப்போத்திலிருந்து நடந்தது. இன்னும் செய்யலை இவங்க. நாங்கள் இது இப்போ பைப்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணோம். இன்னும் கனெக்ஷன் கொடுக்காத இருக்குது. ஸோ இது போல் இங்கே சாலை வசதி சரியாக பராமரினாங்க. 2011லேருந்து 2016 வரைக்கும் அனைத்து சாலைகளும் அதே போல் தெருமின் விளக்கு, குடிநீர் எல்லாம் பண்ணி வச்சோம். இப்போ எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. இங்கே பல பகுதிகளை ரொம்ப நாளாக மக்கள் வசதி அவங்க பட்டா கிடையாது. இந்த பள்ளிக்கரணை பகுதி பின்தங்கியே இருக்குது. இது எந்த ஒரு முன்னேற்றத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எதுவும் அதை முயற்சி எடுக்கலை. அவங்க பண்ணுற மாதிரி தெரியல. இதனால் கண்டிப்பாக இரட்டை இலைக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வாங்க. எங்களுடைய இயக்கத்தை எப்பயுமே மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க, வரவேற்பாங்க. மக்களுக்கு அது அந்த கட்சியினுடைய ஒரு நம்பிக்கை கூறிய ஒரு கட்சி அது அதிமுக. இந்த இயக்கத்தை துவங்கினர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவர் மேலே நம்பிக்கை வச்சு போடுவாங்க. புரட்சித் தலைவர் அம்மா இந்த கட்டி காப்பாற்றினா. அண்ணன் எடப்பாடியார் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தார். அவரும் நல்ல திறமையான ஒரு நிர்வாக திறமை படைத்தவர். எல்லா ஆளுமை உண்டு. ஒரு நியாயமாக மக்களுக்கு சென்றடையும். சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கும். மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஆட்சி தருவார். அதே போல் போதை பொருட்கள் கலாச்சாரம் அதை இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் பரவ விட்டுருக்கிறது. அது எங்கே பார்த்தாலும் ஒரு ஈஸியாக எல்லாருக்கும் மக்கள் இடத்துல கிடைக்குதுன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான். அன்றாடம் வேலை செஞ்சு பிழைக்கக்கூடிய அவங்களுக்கு நிறைய பட்டாலாம் கொடுக்காம இருக்குது. இதையெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் எதுவும் பண்ணலைன்னு எல்லாம் அவங்களுக்கு தெரியும்.